டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்க வெங்கடேஷன் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை நிகழ்வு சற்று விளக்கமானதாகவும் நீளமானதாகவும் இருக்கும். சற்று பொறுத்து பார்க்கவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இன்றைய வானிலை நிகழ்வுல நிறைய பேர் நேற்று மழைன்னு சொன்னீங்க, மழை வரல. புயல் சொன்னீங்க, அந்த புயல் வருமா இல்லையா, அந்த மழை வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிலவிட்டு இருந்தது. நேற்று எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாலிங் சினாரியோ, அதாவது ஒரு இரு உயர் அழுத்தங்களுக்கு இடையிலே அது சிக்கும், சற்று மெதுவாக சுழலும் என்று எதிர்பார்த்தோம். அது நடந்தது. ஆனால் அது மழை மேகங்களை தரக்கூடிய இடங்கள்ல இந்த ஷியர் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று முறிவு பகுதி ஏற்பட்டது. அந்த காற்று முறிவு பகுதி விலகக்கூடும் என்று எதிர்பார்த்தது, விலகவில்லை. ஆகையால மழை மேகங்கள் ஷியர் செய்யப்பட்டது. அதாவது காற்று முறிவு பகுதியில் இதாகி அந்த வலுவிழக்க தொடங்கியது. அதனால பாத்தீங்கன்னா டெல்டா பகுதிகளை எதிர்பார்த்த அந்த கனமழை நிகழ்வானது நடக்கல. அதே நேரத்தில் சென்னையிலும் பொறுத்தவரையிலும் நம்ம மழையை எதிர்பார்த்தோம், அங்கும் மழை பதிவாகவில்லை. மாறாக தரைக்காற்றின் வேகம் அதிகமாகி இருக்கிறது. காரணம் என்ன? நேற்று மாலைக்கு பிறகு தரைக்காற்றின் வேகம் கடலோர மாவட்டங்கள்ல அதிகமாகி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சிஸ்டம் ரொம்ப நேரம் ஸ்டாலா இருந்தது ஒரு காரணம். இந்த காற்று முறை பகுதி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த மழை மேகங்களை மீண்டும் உந்துதல் ஏற்படுத்தி அந்த சிஸ்டமானது தன்னை திரும்பியும் புனரமைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்தது. அந்த காரணமாக தரைக்காற்றின் வேகம் அதிகமானது. இப்பவும் பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல தரைக்காற்றின் வேகம் அதிகம் இருப்பதை நீங்க பார்க்கலாம். இப்போதைக்கு பொறுத்தவரையிலும் இந்த தீவிர ஆழ்ந்த தாழ்வு மண்டலமானது சற்று வடகிழக்காக நகர்ந்து இருக்கிறது. அதே டீப் டிப்ரெஷன் தீவிர தாழ்வு மண்டலம் பகுதியாகவே இருக்கிறது. அதே 1000 MB அப்படிங்கிற அந்த பிரஷர், சென்ட்ரல் பிரஷரையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஸ்லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கைக்கு மேலும் வடகிழக்காக அது நகர்ந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது ஏன் அப்படிங்கிற அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அதே நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படம், அந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், எவ்வளவு அடர்த்தியான மழை மேகங்களை அந்த சுற்றானது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நேற்று ரொம்ப அதிகமா இல்லாத மழை மேகங்கள் இன்று உருவாக ஆரம்பித்திருக்கின்றன. வரக்கூடிய நேரங்கள்ல அது வலுப்பெற ஆரம்பித்து ஒரு புயலாக வலுப்பெறலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த ஷியர் டெண்டன்சியை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது காற்று முறிவினுடைய தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது அது சற்று ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இப்ப இது வந்து ஒரு நல்ல இடத்துல இந்த சலனம் நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து இதுதான் உயர் அழுத்தங்களினுடைய அமைப்பு. இந்தோ பசிபிக் ரீஜும் அரேபியன் ரீஜும், அதாவது இந்த இரண்டு பக்கங்கள் நேத்தி படத்திலே நம்ம காட்டியிருப்போம். அரபிய உயர் அழுத்தமும் இந்தோ பசிபிக் உயர் அழுத்தத்திற்கும் இடையில் இந்த சலனம் நின்று கொண்டிருக்கிறது. அதிலும் முக்கியமா இப்போ அரேபிய உயரழுத்தம் தான் இந்த பர்டிகுலர் சிஸ்டமை வழி நடத்த தொடங்குகிறது. அதனால பாத்தீங்கன்னா இன்று இரவு மாலை பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மேலும் கிழக்காக நகர்ந்து அதுக்கப்புறமா வடமேற்கு திசையில நகர ஆரம்பிக்கும். அந்த வடமேற்கு திசையில ஆரம்பிக்கும் பொழுது மாலை இரவுக்கு பிறகாக மழையின் தன்மை அதிகரிக்கும். இப்போதைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய தமிழ் கடலோர பகுதிகள், அதாவது பாண்டிச்சேரி, கடலூர், அப்புறம் டெல்டா பகுதிகள் சில பகுதிகளில் மழை பதிவாக ஆரம்பிக்கும். ஒரு சில பகுதி சென்னை பொறுத்தவரையிலும் ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு பிறகாக ஒரு சில பகுதிகளில் அங்கும் இங்குமா மழை தொடங்கும். மாலை இரவுல இந்த மழையானது படிப்படியாக இந்த கடலோர மாவட்டங்கள்ல இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த என்செம்பிள்ஸ்னுடைய ட்ராக், இந்த என்செம்பிள்ஸ்னுடைய ட்ராக்ல பொறுத்தவரையும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த சலனம் எங்கே கரையை கடக்கும்? இந்த சலனம் அதே தீவிர தாழ்வு, ஆழ்ந்த தாழ்வு மண்டலமா டீப் டிப்ரெஷனாக கடலூருக்கும் மரக்காணத்துக்கும், அதாவது கடலூருக்கும் சென்னைக்கும் இடையே பாண்டிச்சேரி அல்லது மரக்காணம், அதுக்கு கொஞ்சம் அரேபிய அழுத்தம் ரொம்ப கீழிறங்கி செலுத்தப்படும் அப்படின்ற பட்சமே ஆனால் கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய அப்டேட்டினுடைய இது. நம்ம எதிர்பார்த்த நிகழ்வு பாண்டிச்சேரி அப்படிங்கிறது தான். பாண்டிச்சேரி, மரக்காணம் இந்த இரண்டு ஸ்பாட்ஸ் தான் மேக்சிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகலாம். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை,
காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழை. சில பகுதிகளில் மட்டும் கடலோர மாவட்டங்களில் கனமழை இருக்கலாம். ஆஹ் அரியலூர் மற்றும் கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரத்தின் கிழக்கு பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகலாம். காலையிலேயே பதிவாகுமா கேட்காதீங்க. இப்போ ஒரு சில பகுதிகளில் பதிவாயிட்டு இருக்கும். கொஞ்சம் பிரேக் விடும், இடைவெளி விட்டு தான் மழை இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் மழை மெதுவாக ஆரம்பிக்கும், விட்டு விட்டு பதிவாகும். மாலை இரவு நேரங்களில் மழையின் தன்மை சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்பு. ஆந்திராவிலும் கடலோர மாவட்டங்கள்ல நெல்லூர் மற்றும் சித்தூரின் கிழக்கு பகுதிகளில் மட்டும் மிதமானது முதல் கனமழை, ஸ்ரீஹரிகோட்டா, சூலூர்பேட்டை இந்த பகுதிகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. பிரகாசம், கடப்பா, சித்தூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள்ல மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகலாம். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை நிகழ்வு. அப்போ கனமழை இல்லையா? இருக்கிறது. கனமழை எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான பகுதிகளில் இன்று இரவுக்கு பிறகாக நாளை முதல் இந்த சரணம் வடமேற்கு திசையில நகர ஆரம்பித்ததுக்கு பிறகாக இந்த மழையின் தன்மை கூடுதலடையும். தரைக்காற்றின் வேகம் அஹ், இதை இப்ப இருக்கிறத விட இன்னும் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆகையால இந்த அமைப்பானது இந்த மாதிரியான ரூட்ல தான் நகரப்போகுது. நமக்கு 24 மணி நேரத்துக்கான மழை அமைப்பு இது. அடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில், கடலோர பகுதிகளில் மழை இருக்கு. அதுக்கப்புறமா இந்த நிகழ்வானது உட்புற தமிழகத்தை கடந்து அரபிக்கடல்ல செலுத்தக்கூடும் அப்படிங்கிற அமைப்பு இருப்பதனால அது செல்லும் பொழுது பெரும்பாலான வட உட்புற மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அப்புறம் கொங்கு மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகள், தென் தமிழகத்திலையும் கேரளாவிலையும் பெரும்பாலான பகுதிகளில் மழை கிடைக்கும் கண்டிப்பாக. ஆகையால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சலனம் எல்லோருக்கும் மழை தரவல்லது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.